Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நல்லபடியா 12th மேக்ஸ்க்காக நீங்க பயங்கரமான ஒரு பிரிபரேஷன்ல இருக்கீங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாம சேனல்ல ஏற்கனவே நம்ம வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். அதாவது இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस படிக்காம இம்பார்ட்டன்ட் எக்சர்சைஸ் பாத்தீங்க அப்படினா பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ நீங்க குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படினா மோர் ஓவர் வந்து நீங்க வந்து படிச்சு முடிச்சிருப்பீங்க. இந்த நேரத்துல நான் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து 14 செட் ஆஃப் क्वेश्चंस சரியா? ஒவ்வொரு வீடியோக்குமே ஒரு 14 क्वेश्चंस நான் வந்து கொடுக்கிறேன். அந்த क्वेश्चंஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க பாருங்க. சப்போஸ் ப்ரிப்பேர் பண்ணல அப்படினா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது எல்லாமே மண்டே எக்ஸாமுக்கு உங்களுக்கு மேபி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ 41ல A क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா cos alpha plus beta இது எல்லாரும் எழுதிடுவீங்க கண்டிப்பா. அடுத்து B क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா use matrix inversion method to solve the problem சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 42ல A क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 5th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் 5th சாப்டர்ல அந்த கடைசி எக்ஸர்சைஸ்ல ஒரு 9 சம் இருக்கு. அந்த 9 சம்ல வந்து கண்டிப்பா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கே நமக்கு வந்து 5 மார்க் வந்து கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் 42ல B क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா அதாவது z = x + i இது வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அப்புறம் 43ல A क्वेश्चन find the value of cot inverse of 1 plus sin inverse of minus root 3/2 minus secant inverse of minus root 3 இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியான சம் தேர்ட் சாப்டர்ல இருந்து சரியா find the zero of the polynomial வந்து என்ன ரெண்டு ஜீரோஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ஜீரோஸ் x⁴ இருக்குனா மீதி ஒரு 4 ரூட்ஸ் வரும். அந்த 4 ரூட்ஸையும் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் 44ல A क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா solve the following x⁴ அப்படி சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? தேர்ட் சாப்டர்ல இருந்து இத பாத்துங்க. அடுத்து 4th சாப்டர்ல இருந்து find the domain of cos inverse of அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து ஈஸியான क्वेश्चन தான். நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கோம். அதுக்கு அப்புறம் 45ல A क्वेश्चन வந்து பாருங்க. இது ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. சரியா? செகண்ட் சாப்டர்ல இருக்கு. இத தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கு அப்புறம் 45ல B क्वेश्चन. சரியா? இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் சும்மா வெரிஃபை பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? 6th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் 46ல A क्वेश्चन பாருங்க. 46ல A क्वेश्चन வந்து அதாவது லாம்டா அண்ட் மியூ ஓட வேல்யூ அது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். அத பாத்துங்க. அதுக்கு அப்புறம் find the equation of the circle ரொம்ப முக்கியமான क्वेश्चन. நம்ம எல்லா வீடியோல நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இத நீங்க பாத்துங்க. 5th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல இருக்கு. ரெண்டு சம் தான் இருக்கும். அந்த ரெண்டு சம் நல்லா பாத்துட்டீங்கன்னா ஒரு சம் கண்டிப்பா நீங்க மண்டே எக்ஸாம்ல எழுத போறீங்க. அடுத்து 47ல A क्वेश्चन பாருங்க. இது வந்து find the parametric form of the vector equation அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 6th சாப்டர்ல இருந்து. அதுக்கு அப்புறம் 47ல B क्वेश्चन வந்து பார்த்தோம் அப்படினா இது ரொம்ப முக்கியமானது. 5.2 எக்ஸர்சைஸ்ல இருக்கக்கூடிய சம் find the center vertex focus சரியா? இந்த சம் வந்து கேட்டிருக்காங்க. இதை பாத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதே மாதிரி நான் இன்னும் 2 செட் ஆஃப் क्वेश्चंस வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதை மட்டும் பாருங்க. கண்டிப்பா நீங்க 5 மார்க் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். Thank you friends.